இந்த காலை வேளையிலும் எனக்கு இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பதட்டத்தோடு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தமாக கெடுதல் தீங்கு வந்துருமோன்ற பயத்தோடு இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீங்கள் கர்த்தரை காலையிலே தேடி உங்களை அறிக்கை செய்து ரத்தத்தால் கழுவப்படுங்க. அப்பொழுது என்ன நடக்கும்னா, கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு வச்சிட்டிங்கன்னா உங்கள் கால்கள் மறைவாக வைக்கிற வலைகளுக்கெல்லாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாப்பார். கண்ணின் மணி போல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இருதயம் சுத்த இருதயமாக இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து உங்களை எல்லா தீங்குக்கும், தீய ஜனங்களுக்கும், தீய மனுஷர்களுக்கும் உங்களை விலைக்கு துன்மார்க்கருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்களோடு இருந்து சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்துவதாக. உங்கள் வேலைகளை சந்தோஷத்தோடு போய் சமாதானத்தோடு கர்த்தர் பிரசன்னத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை உச்சரித்து துதிச்சு கொண்டே உங்கள் வேலைகளை தொடங்குங்க. கர்த்தர் கரம் உங்களை இருந்து எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பதாக. ஆமென்.